இதை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற ஆனந்தம் அவர்களே, மேடையிலே வைத்திருக்கின்ற டெக்னீசியன்ஸ்களை, அதோடு என்னை போல அந்த பக்கத்தால் போனவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் வார்த்தை கொண்டு முன்னர் குறிப்பிட்டது போல நவத்திலிருந்து இது திடீரென்று அழைக்கப்பட்ட வந்து எனக்கு அதுக்கு நான் பிரச்சனை இல்லை என்று சொன்னார். 1997ஆம் ஆண்டு ஞானப்பிரகாசரை பற்றி ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருந்தேன். அதிலே எனக்கு பிடித்த அவருடைய பணிகளில் பிடித்த சமய பணியோ அல்லது மற்ற பணிகளை விட சமூக பணி. ஏனென்றால் அன்று இருந்த சமூக நிலைமைகள் உங்கள் அனைவருக்கும் தெரியும். சிலர் போய் கிணத்தில் தண்ணி அள்ளக்கூடாது, தண்ணி யாராவது வெறும்பரையும் காவல் நின்று அவர்கள் ஊற்றினால் அதுவும் குடத்தில் முட்டாமல் ஊற்றினால் தூக்கியும் விட மாட்டார்கள். அப்போ வேறு யாரும் வந்து தூக்கி விட்டால் தான் கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. அதை வடிவாக கண்ணுற்ற ஞானப்பிரகாசர் அவர்கள் பல இடங்களிலே பல கிணறுகளை வெட்டி கொடுத்திருக்கின்றார். இந்த நூலிலே வந்திருக்கிறதோ இல்லையோ என தெரியவில்லை. ஆனால் அது கட்டாயம் எழுதப்பட்டிருக்கும் என்று தான் நினைக்கின்றேன். அவருடைய சமூக பணி மிக முக்கியமானதாக இருந்திருக்கின்றது. ஏனென்றால் யாழ்ப்பாணத்து சமூகத்தில் அவர் இருந்து இங்கே சொல்லப்பட்ட இந்த 6 அவர் எழுதிய அந்த சொற்களை பற்றிய அந்த 6 பகுதிகள் வெளிவந்தன. அவர் 10 பகுதிகளாக அதை வெளியீடு செய்ய எழுதுவதற்கு முயற்சி இருந்தவர். ஆனால் அவர் தனது 76வது வயது காலம் சென்றபடியால் அவர் தொடர்ந்து அந்த பணியை முடிக்க முடியாத நிலைமையில் சென்றிருந்தார் என்பதுதான் முக்கியம். இங்கே முன்னர் கூறப்பட்டது போல அவருடைய ஆய்வுகள், செயற்பாடுகள் அவர் பல இங்கே வாசை பற்றி பேசப்பட்டது. வாச அவர்களை பற்றிய ஒரு பெரிய நூலை கூட அவர் எழுதியிருக்கின்ற அவருடைய ஆய்வு. அவர் ஆய்வுகளிலே மிக முக்கியமாக மேற்கொண்டிருக்கிறார். அந்த ஆய்வை வெளியிலே கொண்டு வரக்கூடியதாக 1981ஆம் ஆண்டு ஒரு விழா நடந்தது இலங்கையிலே. அவரை நினைவு கூறும் முகமாக அப்பொழுது தமிழ் பண்பாடுகள் அமைச்சராக இருந்த ராஜதுரை அவர்கள் ஒரு விழா எடுத்திருந்தார். அந்த விழாவுக்கு அப்பொழுது அமைச்சராக இருந்த விஜயதுங்கர் அவர்களையும் அழைத்திருந்து ஒரு பெரிய விழா ஒன்று செய்யப்பட்டது. ஆகவே அவர் ஒரு சிறந்த தமிழ் பற்றாளர் மட்டுமில்லை, சமய பற்றாளர் மட்டுமில்லை, சமூகத்தையும் நேசித்த ஒரு மனிதநேயனாகத்தான் அவரை நான் பார்க்கின்றேன். அவ்வளோ தூரத்துக்கு மனிதம் போற்றிய ஒரு மாண்புமிகு மனிதனை பற்றி ஒரு ஆய்வை மதிப்புக்குரிய புஷ்பா கிறிஸ்தி அவர்கள் கொண்டு வந்திருப்பது மதிப்பு போற்றக்கூடியது. அது உண்மையிலேயே காலத்தால் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பணி. அதை அவர் செய்திருக்கின்றார். அவருக்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு சந்தர்ப்பத்தில் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.